தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தெலங்கானாவில் தங்க நகை கடையில் சுவரை துளையை போட்டு 18 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் புஷ்பராஜ். புஷ்பராஜ், விவரங்கள். பாலவேல், தெலுங்கானா மாநிலம் சூர்யாபேட்டையில் சாய் சந்தோஷ் என்ற பெயரிலான தங்க ஆபரணங்களை விற்பனை செய்யும் கடை ஒன்று உள்ளது. அந்த கடையை நேற்று முன்தினம் இரவு மூடி செல்லும் போது கடையின் உரிமையாளர் அங்கு வைக்கப்பட்டிருந்த தங்க ஆபரணங்கள், வெள்ளி ஆபரணங்கள், வெள்ளி பொருட்கள் ஆகியவற்றை கடையில் உள்ள லாக்கரில் வைத்துவிட்டு சென்றிருந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு அந்த கடையின் பின்பக்கம் வழியாக வந்த கொள்ளையர்கள் பின்பக்க சுவற்றிற்கு ஓட்டை போட்டு அதன் வழியாக உள்ளே புகுந்து உள்ளே இருக்கும் சட்டரையும் வெட்டி உள்ளே புகுந்துள்ளனர். உள்ளே புகுந்த பின் அவர்கள் அங்கு போய் பார்த்தபோது கடையின் செல்ஃபுகளில் ஏதுமில்லாத நிலையில் அங்கிருந்த லாக்கரில் தங்க ஆபரணங்கள் இருப்பதை உறுதி செய்து கொண்டனர். அதன் பின்னர் தாங்கள் கையில் கொண்டு வந்து சென்றிருந்த கேஸ் கட்டர் மூலம் அந்த லாக்கரை வெட்டி திறந்து அதிலிருந்த வெள்ளி பொருட்களை தவிர்த்து விட்டு சுமார் 17 கோடி ரூபாய் மதிப்புள்ள 18 கிலோ தங்க ஆபரணங்களை கொள்ளையடித்து தப்பிச் சென்று விட்டனர். இன்று காலை கடையின் உரிமையாளர் கடையை திறந்து பார்த்தபோது லாக்கர் வெட்டப்பட்டு அதில் வைக்கப்பட்டிருந்த தங்க ஆபரணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் அளித்த புகாரின் பேரில் விரைந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி புஷ்பராஜ்.